ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நவவிதமான பக்தி. தன்னோட உள்ளார்ந்த பக்தியை கடவுள்கிட்ட செலுத்துறது பக்தி மார்க்கத்தை அனுசரிக்கிற ஒரு குறிக்கோள். இதை அடையிறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் நவவிதமான பக்தியை மேற்கொள்ளலாம். அது என்னென்ன? ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். இந்த மூணுமே கடவுள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துறது. அடுத்தது பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம். இந்த மூணுமே சகுணமூர்த்தி கிட்ட நம்முடைய தொடர்பை வலுப்படுத்துறது. தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த மூணும் நமக்கு உள்ளே இருக்கிற பக்தி உணர்வை மேம்படுத்துறது. இதில் ஸ்ரவணங்கிறது இறைவனோட கல்யாண குணங்கள், மகிமை, அவனோட பெருமை, அதெல்லாம் சொல்கிறது. அடுத்தது சாதுக்களோட வாயிலாக அவ சொல்கிறத நாம் கேட்கறது, ஸ்ரத்தையா, நம்பிக்கையோட. இது ஸ்ரவண பக்தி. குருவோட உபதேசங்களை கேட்டு ஞானம் அடையிறது. இதெல்லாம் தான். அப்புறம் இறைவனை புகழ்ந்து போற்ற துதிகளை பாடுறது கீர்த்தனம். இது கீர்த்தனமான பக்தி. குருவின் உபதேசங்களை கேட்டு பயனடைந்து இதில் நல்ல விஷயங்களை மற்றவாளுக்கு எடுத்து சொல்லி அதன் மூலம் அவளுக்கு பக்தி உணர்வை ஊற்றுறது. இது ஒரு பக்தி. அதாவது ஸ்மரணம். இறைவனோட நாமம், மகிமை, அவனோட அருமை பெருமைகளெல்லாம் சொல்கிறது. எப்போதும் அந்த நினைவிலேயே இருக்கிறது. இது ஸ்மரணம். ஸ்தூல ரூபம், அதாவது படமோ விக்கிரகமோ வச்சு வணங்கிறது. இது சூட்சும ரூபத்தில் நாம ஜபம் செய்கிறது. இதில் அடங்கும். நாம் ஒவ்வொரு கணமும் சுவாசித்து உயிர் வாழறது அவன் அருளால் அப்படின்னு நாம் எப்போவும் நினைக்கணும். நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும் நம்ம மூலம் நடத்துறது இறைவன் தான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம மனசில் நன்னா வேறு உணணும். நம்முடைய பக்தி உணர்வை அப்போ தான் அது உறுதிப்படுத்துது. மகாபாரதத்தில் குந்தி கிருஷ்ணன்கிட்ட எனக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடு, அப்போ தான் உன்னை தொடர்ந்து நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறாளாம். நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் நம்ம மூலம் நடத்தி வைக்கிறது இறைவன் தான். நாம் அவன் கையில் ஒரு கருவி அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணும். கஷ்டத்தை கொடுன்னு வேண்ட வேண்டிய அவசியமே இல்லாமல் நம்ம பக்தி உறுதிப்படணும். அதுதான் பாத சேவனம். பாத சேவனங்கிறது இறைவனுடைய திருவடிகளை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. பிடிச்சிக்கிறதோட இல்லை, அந்த பிடிச்சிக்கிற திருவடியை பூஜை பண்ணுறது. அந்த பூஜை பண்ணுறது ஒரு சாதாரண மனுஷன் இறைவனுக்கு தொண்டு செய்கிற தொண்டனாக இருக்கிறது அப்படின்னு எப்பவும் நினச்சிக்கணும். ஒரு சிஷ்யன் தன்னுடைய பாதங்களுக்கு பூஜை செய்கிறத காட்டிலும் தன் குரு சொல்கிற உபதேசங்கள் படி நடந்து கொள்கிறத தான் ஒரு குருவும் விரும்புவாள். இந்த குருவோட கொள்கைகளை நல்ல முறையில் பிரச்சாரம் செஞ்சு பரப்புறது தான் குருவோடைய சிஷ்யனுக்கு ஒரு உண்மையான தொண்டு செய்கிற எண்ணம். அதுதான் அர்ச்சனம், பாத சேவை. இறைவனுடைய திருவுருவத்தை அலங்காரம் செஞ்சு மண்டபத்தில் எழுந்தருளை செஞ்சு வாசனை திரவியங்களால் அலங்காரம் பண்ணி இறைவனுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சிக்கிறது. இது ஒரு வகை பக்தி. குருவினுடைய படத்தை வச்சு இந்த மாதிரி செய்யும்போது அந்த உருவை மனசில் நினச்சி தியானம் செய்கிறதும் ஒரு வகையான பக்தி. நம்ம எல்லா இடத்துலையும் படத்தை எடுத்துன்னு போக முடியாது, இது பண்ண முடியாது இல்லையா? இன்னொரு ஆன்மீக உணர்வு பூர்வமாக தியானிக்கிறது ஒரு வித பக்தி. இந்த உணர்வு பூர்வமான பிரார்த்தனை இறைவனை அடையும் உடனே. இது பக்தியோட இன்னொரு வந்தனமான பக்தி. தாசிய பக்தியில் ஒரு சாதாரண மனுஷன் இறைவனை தன்னுடைய அம்மா அப்பாவாக நினச்சி எல்லாமே அவன்தான் அப்படின்னு நினைக்கிறது. நாம் அவனுடைய குழந்தை அப்படின்னு அவனுக்கு கைங்கரியம் செய்கிறது. இதுக்காக தான் நான் பிறவியே எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது. ஹனுமார் இந்த தாசிய பக்திக்கு ரொம்ப சிறந்த உதாரணம். சக்கிய பக்திக்கு தன்னுடைய சாதகன் இறைவனை தன்னுடைய நண்பனாக கருதுறது.
தன்னுடைய சுக துக்கங்களெல்லாம் பகிர்ந்துக்கிறது. இந்த பக்தியில் ஒரு சாதகன் கடவுளோட நேரடியாக தொடர்பு. இதுக்கு இடையில் யாருமே தேவையில்லை. குருவுக்கிட்ட ஆன்மீக உணர்வு வளரும் போதே மரியாதையும் நன்றி உணர்வும் கூடவே இருக்கு. ஒரு சாதகனுக்கு இறைவனை ஒரு குருக்கிட்ட சக்கிய பக்திக்கு அவ்வளவா இடம் இல்லை. 60% ஆன்மீக நிலை அடைஞ்ச பிறகு வெகு அபூர்வமான சில சாதகருக்கு குருக்கிட்ட பக்தி சாத்தியம். அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி நட்புணர்வு இருந்தது. அது ஈடு இணையில்லாத பக்தியாக எடுத்துக்காட்டுது. ஒரு சாதாரண மனுஷன் ஆத்ம நிவேதனமாக தன்னை முழுமையாக இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் நவ பக்திகளில் மிகவும் உயர்ந்தது, உன்னதமானது. இந்த முறையில் ஒரு பக்தன் இறைவன்கிட்ட நல்லது பொல்லாது எல்லாத்தையும் ஒளிவு மறைவின்றி அவன்கிட்ட மனசு விட்டு பேசுறது. இது சாதாரண ஒரு மனுஷனும் தன்னுடைய குரு கிட்ட இன்னைக்கு இன்னென்ன நடந்தது, எல்லாத்துக்கும் நன்றி, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இதில் ஏற்படுற சந்தேகங்களை நீ எனக்கு தீர்த்து வைக்கிறது அப்படின்னு நைட்டு நாம் படுத்துக்கும்போது ஒரு ப்ரேயரை பண்ணிட்டோன்னா இது ஆத்ம நிவேதனம். இவ்வளவுதான் நவவித பக்திங்கிறது. நாம் நம்மளுடைய கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்காம, அவ்வளவுதான். இந்த நவவித பக்தி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எது எப்படின்னு. இந்த பதிவும் அதே போல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.